The famous Knuckleheads YouTube team ஓட மூவி அவதார், அதாவது வந்து அந்த யூடியூப் வீடியோவில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யத்தை ஒரு படமாக மாற்றும் பொழுது எந்த அளவுக்கு அதை தக்க வச்சுக்க முடியும்ன்ற கேள்வி வந்து யாருக்கு இருந்துச்சுன்னு தெரில. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த கேள்வியே இருக்காது. பிரமாதமான ஒரு அது எஃபர்ட்னு சொன்னால் அது முயற்சின்ற லெவலுக்கே போயிடுது. பிரமாதமான ஒரு படமும் கூட. நான் குடும்பஸ்தண்டான்ற அந்த ஒரு வசனத்தை சொல்லாத மிடில் கிளாஸ் ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் பணக்காரனுக்கு அவனுக்கு ஏற்ற பிரச்சனை, ஏழையாக இருக்கிறவனுக்கு அவனுக்கு ஏற்ற பிரச்சனை. இந்த படத்தோட பியூட்டி என்ன தெரியுமா? ஸ்ட்ரகிளிங் லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிற ஆட்கள் வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். ஜெயிச்சு பணக்காரனாக இருக்கான் தெரியுமா, அவனுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம், எதையுமே மண்டையில் ஏற்றிக்கூடாது, மூடிட்டு ஒழுங்காக நியாயமாக நேர்மையாக வாழணும்னு தோணும். ஸோ ஒரு படத்தில் டேக்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியங்க. அந்த விதத்தில் வந்து இயக்குனர் வந்து மணிகண்டனுக்கு ஜென்ரலாகவே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப யதார்த்தமான நடிப்பை கொடுக்கக்கூடிய நம்ம சக மனிதர்கள் இருக்காங்களா. பாய் நெக்ஸ்ட் டோரில் எனக்கு தெரிஞ்ச தனுஷுக்கு அப்புறம் இந்த லோயர் மிடில் கிளாஸ் கத்தாரிஸை பிரமாதமாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகர். அவருக்கு ரைட்டிங் கேப்பபிலிட்டிஸும் இருக்கிறதுனால கரெக்டான அவருக்கேற்ற கதாபாத்திரங்களை சூஸ் பண்ணுறாருன்றதெல்லாம் தாண்டி நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் அவர்கிட்ட இருக்குது. அவருக்கு மனைவியாக நடித்தவங்க வந்து நிஜமாகவே அவங்க கேரக்டர் பேர் மாதிரி ஜொலிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸும் கூட. ரொம்ப அவங்க படத்தில் இல்லாத மாதிரியே இருக்கும், ஆனால் இருந்துகிட்டே இருப்பாங்க அட்மாஸ்ஃபியரில். திடீர்னு ஐகானிக்காக ஒரு இடத்துல வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுவும் இந்த ப்ரெக்னென்சி டெலிவரிக்காக போகும்போது இந்த புருஷனை சப்புன்னு அரையிற சுகம் இருக்குது. நான் கடந்து வந்ததுனால தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த நக்கலைட்ஸ் டீமுக்குன்னே இருக்கக்கூடிய அந்த பாணி இருக்கும் தெரியுமா, அவங்களோட அந்த வட்டார வழக்கு, ஐயோ நிஜமாவேங்க அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கை கேட்கும் போது நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு தேன் மாதிரி இருக்குது, அவ்வளோ ஜாலி. அப்புறம் பொதுவாக இந்த மாதிரியான படங்கள், எந்த மாதிரியான படங்கள் அப்படின்னா பெருசாக ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸு, கதைக்களம் மாறுறது, லொக்கேஷன் சேஞ்சு, ஜானர் ஷிஃப்ட்டு, நீஜர்க் மோமெண்ட்டு, 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரிலாம் இல்லாத சில ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் படங்களில் வந்து பொதுவாகவே கான்ஃப்ளிக்ட்டை வந்து ரொம்ப செயற்கையாக உள்ளுத்திக்கு போட்டுகிட்டே இருப்பாங்க. இங்கே ஒரு லெவலுக்கு மேலே ஃப்ளாட் ப்ரொட்டாகனிஸ்ட்டை பார்க்குறதே ஒரு சுகம். அந்த விதத்தில் மணி வந்து எப்பேற்பட்ட ஒரு ஃப்ளாட் ப்ரொட்டாகனிஸ்ட்னா அவரோட அறியாமை, அவரோட அந்த திமிரு, அந்த ஈகோ, அது அவருக்கு வந்து மச்சானா வராரு பாரு, அக்கா புருஷனா குரு சோமசுந்தரம், அவரோட சிரிப்பை வச்சு இவருக்கு ஒரு ட்ரிகரை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் மணியோட கேரக்டர் பற்றி பேசும்போது அந்த கான்ஃப்ளிக்ஸ்லாம் சில நேரத்துக்கு அப்புறம் எல்லாருமே கெட்டவங்கன்ற மாதிரி சமுத்திரக்கனி படம் மாதிரி மாறுது. அதனால் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ஸ் செயற்கையாக இருந்தாலும் ஒரு லெவல் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு போராடிட மாட்டோமான்னு சொல்லி கிராஃபிக்ஸில் பேலன்ஸ் அப்படியே ரூவா காற்றுல பறக்குதுன்றத சிம்பாலிக்காக காமிச்சிருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து சுந்தரராஜன் அவர்களை வந்து நம்ம இப்படி ஒரு முழு நீள கதாபாத்திரத்தில் பார்க்குறோம். அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதான் அவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃப் வந்து ஏன் அடிக்கடி சாமி ஆடுறாங்க, குன்னுக்குடி வைத்தியநாதன் மாதிரி இவ்வளோ பெருசாக என் குங்குமம் வச்சுருக்காங்க, அவங்க ஏன் எப்போவுமே வந்து ஒரு டூர் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. என்ன டூர்னா ஊராக போய் கோயில் போகிற டூரு. அது மட்டும் இல்லாமல் ஐயோ இந்த ஜாதி ரிலேட்டிவ் விஷயத்தெல்லாம் அசால்ட்டாக கலாய்ச்சிருக்காங்க. ஏதோ ஒரு பந்தியில் சாப்பிட உட்காந்துருக்க ஒரு பொம்பளை சீனி ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் வந்திருப்பார், என்னங்க வந்து ஓப்பனாக அப்படி ஜாதி பேரை போட்டு தொழில் பண்ணுறீங்க, ஏதோ கேட்ட உடனே இல்லைங்க அது கம்பெனி பேருன்னு அவ்வளோ நாசுக்காக நறுக்குன்னு நமக்கு உரைக்கிற மாதிரி ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜில் தான் படமே ஆரம்பிக்குது. குறிப்பாக வந்து மணிகண்டனோட நண்பர்களாக நடிக்கிற அந்த ஒரு குமாலம் அடிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அவர் வந்து வேலை தேடுற கேப்பில் வீட்டில் போய் சொல்லிட்டு பார்க்கில் உட்கார்றது, அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய ஆட்களை வச்சே ஒரு முக்கியமான கான்ஃப்ளிக்டை டீல் பண்ணது. அதுக்கப்புறம் எங்கேயோ போய் பஞ்சர் பார்க்க போகிறாங்க, ஒருத்தர் பெரிய இடத்த வச்சுக்கிட்டு மல்லாக்கப்படுத்திருக்காரு, நீயே பஞ்சர் பார்த்துக்கிட்டான்றாரு. ஏன்னு கேட்டால் அவர் அந்த இடத்த விற்கிறதுக்கு வெயிட் பண்ணிருக்காராம். ஸோ அப்படிப்பட்ட அவரை வந்து இந்த கதையில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஸோ கான்ஃப்ளிக்ஸை நகர்த்தின விதம், அதுக்கு ஏற்படுத்தி அந்த சூழலை கிரியேட் பண்ணுற அந்த சினாரியோஸை கிரியேட் பண்ணுற சாமர்த்தியமுடைய அந்த டைரக்டர். வசனங்கள்லையுமே ரொம்ப அழகாக யதார்த்தமாக பஞ்சு கிஞ்சுலாம், பொதுவாக பஞ்சு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன், பட் இந்த கதையை வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து வசனங்கள் மூலமாக வந்து கையாண்டிருக்காங்கன்னா, அவர் பெரிய பெரிய லைஃப் லெசன்ஸ், வாழ்க்கை தத்துவங்களெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாங்க. மணிகண்டன் வந்து தன்னோட ஒய்ஃபோட பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு பிறக்க போகிற குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு கக்கூஸில் புலம்பிக்கிட்டு பதிவாகவே வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கக்கூடிய படம் தான். நகைச்சுவையுமே ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் எல்லா கிரேசி மோகன் கமல்ஹாசன் படங்களும் லாஸ்ட்டில் அப்படியே ஒரு லாஸ்ட் 10 மினிட்ஸ் பரபரன்னு எல்லாரும் ஓடுவாங்களே. இன்ஃபேக்ட் மணிக்கே இந்த ஃபார்மேட் வர ஆரம்பிச்சிருச்சு. குட் நைட்டில் வந்து ஆட்டோ அங்கேயும் யூட்டன் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், இங்கே வந்து ஒரு டெலிவரிக்காக கிளம்புறாங்க. ஸோ இன்னொருத்தர் இவரோட ஃப்ரெண்டு அவர் வேறு வந்து சரக்கு அடிக்கும்போது மூடியை முழுங்கிடுறாரு, அவருக்கு வந்து ஒரு 1/2 டசன் வாழைப்பழத்தை சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காமெடி ஆஃப் எரர்ஸு, சிச்சுவேஷனல் காமெடி, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாகவே இந்த படத்தில் வருது. இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக நான் ஜெயிக்கணும், டிசைன்
வேலை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கடன் தொலைனால குறிப்பாக அந்த கடன் அந்த மேட்டர் வந்து ஆக்சுவலாக விமல் ஆக்டர் இருக்கார்ல, அவருக்கு இந்த கடன் கொடுக்காம ஓடுறதை வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணியிருந்தேன், பேரை மறந்துட்டேன். இந்த படத்தில் வேற வேற ஊருக்காரங்க ஒரே ஊரில் இருக்காங்க, அவங்க கிட்ட வேற வேற பேர் சொல்லி நவீன்ற பேர்லேயே வேற வேற பாணியில் பேசி கடன் வாங்குறாரு. அப்போ ஒரே சீனில் வந்து மணிகண்டன் அவர்கள் வேற வேற ஊர் ஸ்லாங் பேசுகிறாப்புல, அது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கொடுக்குது. பேக்கரி ஆரம்பிக்கிறாரு, சொதப்புது, ஆஃபீஸில் சண்டை போட்டு ஃப்ரெண்டுக்கு ஒருத்தன் ஆரஞ்சு வெளியே வந்துடுறாரு, இப்படி நிறைய இருக்குது உள்ளன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஜெனுவினாக இந்த படம் வந்து எந்த இடத்துல உங்களை டச் பண்ணுது அப்படின்னா, ஒரு வாட்டி அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும் நம்ம கேட்கும் போது இல்லைன்னு சொன்ன அப்பா அந்த இல்லைக்கு பின்னாடி இவ்வளோ உழைப்பு போட்டிருக்காருன்னு நம்ம யோசிச்சு பார்க்குற அளவுக்கு ஒரு படமாக இருக்குது. பொதுவாகவே வந்து சுவாரஸ்யமாகவும் இருக்கணும், ரொம்பவும் எமோஷனை போட்டு பிழியக்கூடாது, கதைக்களங்களும் வந்து வித்தியாசமாக இருக்கணுன்ற மாதிரியான படங்கள் தான் இன்றைக்கி தேட்டரில் ஓடுது. நிஜமாகவே வந்து மணிகண்டன் தொடர்ச்சியாக வந்து தன்னை ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. குடும்பஸ்தன் இஸ் அ மஸ்ட் வாட்ச் ஃபில்ம். ஏன்னா இட் இஸ் என்டர்டெய்னிங் அண்ட் இட் ஹுக்ஸ் யூ. நம்ம எப்படி லப்பர் பந்தை வந்து க்ளூடாக என்ஜாய் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த படமும். குரு சோமசுந்தரம் வந்து சைனாக்கு போகணும்னு ஆசைப்படுறதுக்காக அப்படியே வந்து ஒரு சைனா ட்ரிப்பில் இருக்கார். அது மட்டும் கொஞ்சம் எலங்கேட்டட் அஃபேராக இருந்துச்சு. மற்றபடி அவரோட கேரக்டருமே ப்ரில்லியண்ட்டாக ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. எப்படி வந்து மற்றவங்களை நம்ம வந்து அவமானப்படுத்தலாம், எப்படி மற்றவங்களுக்கு வலி கொடுக்கலாம், எப்படி மற்றவங்களை கேவலப்படுத்தலான்னு. இன்ஃபேக்ட் வந்து இந்த படத்தில் க்ளோஷரே கிடைக்காம எல்லாரும் வந்து ஓடிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஒரே ஒரு குவாலிஸில் கடைசியில் போகிற இடத்துல அந்த சீனுக்கு ஒருத்தருக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் லேசா பாட்டுக்கு ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிபியூட் வர இருக்குது இந்த படத்தில். ஒரு அடப்பிடிக்காத கக்கூஸ்குள்ளே மணிகண்டன் ஒளிஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு கடன் கட்ட முடியாமல் ஓடி, ஐ திங்க் த ரேட் அட் விச் யூனோ லைஃப் சோக்ஸ்யூன்னு ஒன்று இருக்குல்லங்க, நிஜமாவே வந்து இந்த கேமரா வாங்குறதுக்கு ஒரு காசு, பின்னாடி நிற்கிற கேமரா பையன் அவனுக்கு ஒரு சேலரி, இந்த லைட்டு வாடகை, அது எங்கள் தொழிலையே அவ்வளோ இருக்குது. ஒருத்தர் தொழிலில் ஒரு மாதிரியான அந்த கட்டமைப்பில் பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த விதத்தில் வந்து அதெல்லாம் வந்து தாண்டி தான் வரணும். தட் இஸ் வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட்னு சொல்லி கிறிஸ் ராக்னு ஒரு ஆக்டர் கொமெடியன் இருக்கார் சொல்லுவார், இஃப் அ மேன் டசன்ட் ப்ரொவைட் நாய் கூட அவனை மதிக்காதுன்னு. அதை ஒரு கருவாக வச்சு எழுதப்பட்ட படம் மாதிரி ஒரு பர்டிகுலர் சீனில் நவீன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்த மணிகண்டன் அப்படியே ஓப்பன் அப் பண்ணுறாரு. அது நம்மளை எல்லாரையுமே வந்து டச் பண்ணுது. ஸோ இட்ஸ் அ வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம். அண்ட் வைசாக் ஷோன் கிரேட் மெச்சூரிட்டி இன் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஷான் ரால்டன் அண்ட் ஜிவி பிரகாஷ் பாடின பாடல்களும் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு கேட்க. வைசாக் வந்து இதை ரொம்ப அந்த எமோஷனல் வெயிட்டேஜ் ஆஃப் த ஃபில்மை புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணதும் பெரிய விஷயம். ரொம்ப நேரம் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரு கேடிவி படம் மாதிரி ஜாலியாக நம்மளோட அந்த பழைய விசு டெம்ப்ளேட்டில் நம்மளோட லைஃப்லேருந்து ஒரு கதையை எடுத்து அது ஒரு பேக்கரி ஆரம்பிச்சா எத்தாப்பில் காம்படிஷனுக்கு அவன் வேறு வேலைலாம் பண்ணிருப்பான், எல்லாத்தையுமே அழகாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு யூடியூப் ஸ்கெட்ச் வீடியோ மாதிரி இல்லை, நிஜமாவே ஒரு முழு நீள ஸ்கிரிப்டுக்கு. ஏன்னா பேக்கரியை டெவலப் பண்ணுன்றதுக்காக தேங்காய் பால் போடுறதையும் முறுக்கு போடுறவனையும் கூப்பிட்டு வராரு. அவங்கள எங்கே இவர் பார்க்குறாருன்னா பார்க்கில் சும்மா வெட்டியாக உட்காந்துருக்கும் போது பார்க்குறாரு. அவங்கள கூப்பிட்டு வந்து கடையை டெவலப் பண்ணலான்னு பார்த்தா டபக்குன்னு அடுத்த நாள் பார்த்தா அவங்க எழுத்த காம்படிஷன் பேக்கரியிலே போய் சட்டை போட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ஸ்லாம் ரொம்ப அழகாக பிளேஸ் பண்ணியிருந்துச்சு. டெஃபினெட்லி மஸ்ட் வாட்ச் ஃபில்ம். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறேன். மணி, கீப் ராக்கிங்.